ஆக்குகிற தேவன் இரட்சகராகிய இயேசு உங்கள் வாழ்க்கை பயணத்திலே இணைந்திருப்பாராக. நீதியின் சூரியன் உதிக்கிறது. இருளின் ஆதிக்கங்கள், வல்லமைகள், கேள்விக்குறிகள், பயங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. அன்பு ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவோம். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி. அன்புக்குரியவர்களே, 5 மாதங்களை முடித்து விட்டேன். 6வது மாதம் எனக்கு எப்படியாக இருக்க போகிறதோ, சரீரத்திலே பல பலவீனங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் கடன் பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது, வேலை இல்லாத பிரச்சனையா இருக்கிறது, குடும்பங்களுக்குள்ளே நிம்மதியற்ற சூழ்நிலையா இருக்கிறது, பள்ளிக்கூடம் திறக்க போகிறது, பிள்ளைகளுடைய காரியத்தை நான் எப்படி சந்திக்க போகிறேன், ஃபீஸ் எப்படி நான் கட்ட போகிறேன், எந்த இடத்திலே பிள்ளைகளை நான் சேர்க்க வேண்டும், இப்படியெல்லாம் நினைத்து பயந்து இவைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருளை கொண்டு வந்திருக்கலாம். எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியான நிலைமையில் உங்கள் வாழ்க்கை இருண்டு போன சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்தினின்று நான் உங்களை விடுதலையாக்க போகிறேன். இந்த மாதம் நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். தேவைகள் சந்திக்கப்படுமா என்கிற எண்ணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவீர்கள். சந்தோஷம் பிறக்கிறது. வெற்றி கொள்ளுங்கள். God bless you.